ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை பெருங்குடியில் இருக்க டெக்கத்லான் தாங்க நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து பேட்மிண்டன் கிளாஸில் சேர்ந்துருக்காங்கங்க. அதுக்காக நாங்கள் சில திங்ஸ்லாம் வாங்கலான்ட்டு அங்கே போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக அவங்க எடுத்து போனோன்னே என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேக் செக்ஷனுக்கு போனோம். பேக்லாம் கொஞ்சம் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பால் செக்ஷன், பாலில் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ஃபுட்பால் அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வீட்டில் விளையாடுற மாதிரியான ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி அங்கே போயிட்டு இந்த ஹெல்மெட்லாம் போட்டு பார்த்துட்டு அங்கே இருக்க டென்ட்டில் போய் உள்ள விளையாடுறது, அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் கேப் கிஃப்ட்டு பார்க்குறது, அங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தது அப்படின்ட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி ஓகே ஃப்ரீயாக விளையாடணும் பசங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குதுங்க. உங்களுக்கு ஹேண்ட் க்ளவுஸஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனுக்கான கோச் அனுப்பிட்டுருந்தீங்க. நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு அனுப்புனீங்க. அங்கே உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அத்தனைமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டும் கிடைக்குதுங்க. கொஞ்சம் காசு வைக்கப்பட்டாலும் நல்லா இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பசங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் பார்த்து நானே ஹஸ்பண்ட் தான் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸும் வீட்டில் விளையாடுறதுக்கான திங்ஸுமே அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதான் எடுத்துக்கிட்டாங்கங்க. நாங்களும் சரி ஓகே அப்படின்ற நல்லா இருந்தனால நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பசங்க அங்கே இருக்க சைக்கிள் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாவே அவங்களுக்கு தேவையான என் பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கார்க்கெலாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி ஓகே, நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் விளையாடுங்க, நானும் டேடியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நானும் அவங்க அப்பாவும் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து எல்லா திங்ஸையும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இது ஓகே மம்மி, இது எடுத்துகிட்டு போகலாமா, அதை எடுத்துகிட்டு போகலாமா, இது வாங்கிக்கலாமா, அது வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய எங்கள்கிட்ட கேட்டு அவங்களும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோன்னா அவங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாலியாகவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோங்க, எங்களால் முடியல. அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், திருப்பி ஓகே போதும் தான் வச்சுட்டு வந்துடுங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் ஆகுது. வெளியில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் மழை வர மாதிரி இருந்தனால நாங்கள் ஓகே இந்த திங்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கின திங்ஸ் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பில் செக்ஷனுக்கு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், மறுபடியும் ரெயின் கோட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்து ரெயின் கோட் எடுக்கலாம்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது தான் சில திங்ஸ் இன்னும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த திங்ஸை அவர் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் என் பசங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரும் ஒரு செட் எடுத்துகிட்டு 2 பேருமே பயங்கர சுட்டியாக பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சரி ஓகே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பியாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர மழைங்க. மம்மி இப்போது வீடியோ எடுக்கிறீங்களே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாயிட்டாருங்க. பார்த்திங்கன்னா பயங்கர மழை வந்துச்சு. எப்படி போகிறோம் தெரியலையே, நனைஞ்சிட்டே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையோட கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுங்க. மழையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆகிடுச்சுங்க.
சரி இப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நாங்கள் கிளம்பி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.